அமைத்து மதிய உணவு திட்டத்தை தந்து மதியினை வளர்த்த மாமனிதரே, ஏழைகளின் இல்லத்து இருள் நீக்கி கல்வி தந்திருந்த காவியமே, காலமெல்லாம் வாழும் கல்வி கடவுளே என்று நான் பேச போகிற தலைப்பு பசிப்பினி போக்கிய கல்வி கடவுள் காமராஜர். கர்ம வீரர், பெருந்தலைவர், கருப்பு காந்தி என பல பெயரால் அழைக்கப்படும் காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். சிறுவயதில் இருக்கும்போது குடும்ப வறுமையினால் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்காதவர். ஆனால் தமிழக மக்களின் அறியாமை என்னும் இருளை போக வந்த ஒரு மிகப்பெரிய கல்வி கடவுள் ஆவார். அண்ணா யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோ ஏழுக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரத வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் கல்வி கடவுள் காமராஜர். அவர் முதலமைச்சரான தன்னோட முதல் பணியாக மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார் மற்றும் 12,000 புதிய பள்ளிகளை திறந்தார். 3 மைல் தூரத்துக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலை பள்ளி என்ற திட்டத்தை கொண்டு வந்து மூலை முடுக்கில் உள்ள கிராமத்தில் புதிய பள்ளிகளை திறந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து அனைவருக்கும் இலவச சமமான புதிய கல்விகளை